உபசரித்துவிட்டு முதுகில் குத்திவிட்டதா இந்தியா? கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கும் அமெரிக்காவை எதிர்க்கும் திராணி இலங்கைக்கு இல்லை. இல்லையேல் பாதிப்பு இலங்கையர்களுக்குத்தான். சடலங்களால் நிரம்பி வழியும் காளி கராப்பிட்டிய பிணவரை. அமைதியான மரணத்தை அடைந்தார்கள் ஈரானிய கடற்படை வீரர்கள் என்று ஒரு சொல்லில் 80க்கும் மேற்பட்ட மரணத்தை இலகுவாக அறிவித்தார் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஹெட்சத். உண்மைதான். ஈரானின் சிறப்பு கடற்படை வீரர்களை தன்னகத்தை கொண்டு 180 பேருடன் இந்தியா விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற மிலான் நேவல் எக்ஸஸ் 11 நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு விழா நிறைவுற்றதும் இந்தியாவிலிருந்து விடை பெற்று ஈரானுக்கு செல்லும் வழியில் நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்ட கப்பலில் 87 ஈரானிய கடற்படையினர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச கடல் எல்லையில் இலங்கையில் உள்ள காலை துறைமுகத்திற்கு 40 மைல் கடல் எல்லையில் இந்தியாவில் இருந்து பயணித்த ஐரிஷ் டெனா என்ற ஈரானிய போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலின் துணையுடன் ஏவப்பட்ட MK-48 டெபிட்டோ ஆயுதத்தினாலேயே ஐரிஷ் டெனா கப்பல் தாக்கி அளிக்கப்பட்டது. இந்த ஆயுதத்தின் பெறுமதி 4.2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். இலங்கை நேரம் அதிகாலை இந்த கப்பல் தாக்கப்பட்டிருந்த போதிலும் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து விரைந்து செயற்பட்ட இலங்கை கடற்படை மற்றும் வான்படை வீரர்கள் ஈரானிய கடற்படையினர் 32 பேரை காப்பாற்றி காளி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்த அனர்த்தத்தில் 87 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை இச்சம்பவம் தொடர்பில் இலங்கை கடற்படையினர் கருத்து தெரிவிக்கையில், இலங்கையின் கடற்பரப்பை அல்லது இலங்கை அண்மித்த கடற்பரப்பில் ஏதாவது அனர்த்தம் நிகழ்ந்தால் உடனடியாக மனிதாபிமான உதவிகளை செய்ய வேண்டுமென்ற ஒப்பந்தத்தில் இலங்கையும் கைச்சாத்திட்டுள்ளது. இதனாலேயே இந்த அனர்த்த இடத்திற்கு உடனே சென்றோமே தவிர வேறெந்த அரசியல் அழுத்தங்களோ உள்நோக்கங்களோ இல்லை என தெரிவித்தனர். சரி, அது எதுவாகவும் இருந்துவிட்டு போகட்டும். காயப்பட்டவர்களுக்கு சிகிச்சை நடைபெறுகிறது. இறந்தவர்களின் உடலங்கள் காளி கராப்பிட்டிய வைத்தியசாலை பிணவரையிலும் மேலதிக சடலங்கள் கூலர் பெட்டிகளிலும் வைக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் இடம்பெற்றதை அடுத்து சம்பவ இடத்தில் ஈரானிய தூதுவரும் நின்று நிலைமைகளை நேரடியாக அவதானித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் இடம்பெற்று சிறிது நேரத்திலேயே பென்டகன் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த தாக்குதல் அமெரிக்காவால் நிகழ்த்தப்பட்டது என்றும் இந்த தாக்குதல் குறித்து வீடியோவையும் வெளியிட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரானுடனான போர் தொடங்கி 6 நாட்கள் ஆகின்றன. சாதாரணமாக தொடங்கப்பட்ட போர் தொடக்க புள்ளியை விட்டு விரைவுபடுத்தப்பட்டு கொண்டே போகிறது. போருடன் சம்பந்தப்படாத நாடுகளும் பழிவாங்கல் என்ற பெயரில் போருக்கு உள்ளீர்க்கப்படுகிறார்கள். இதுதான் உலக போராக உருவெடுக்க பார்க்கிறது. இலங்கையை பொறுத்தவரை 4 தசாப்த காலமாக போரால் பாதிப்படைந்த ஒரு தேசம். இனத்தால், மொழியால், மதத்தால் என்று பிரிவினைகளால் தோய்ந்து சின்னா பின்னமான தேசம் கடந்த 1 தசாப்த காலமாக தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்ற கோணத்தில் பயணிக்கும் ஒரு நாடு. இந்தியா விசாகப்பட்டினத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் மிலான் நேவல் எக்ஸஸ் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொள்ள உலக நாடுகளிலிருந்து 42 கப்பல்கள் கலந்து கொண்டன. இதில் 18 வெளிநாட்டு கப்பல்களும் 28 போர் விமானங்களும் கலந்து கொண்ட ஓர் போர் ஒத்திகை நிகழ்வு. இந்த நிகழ்வில் 180 கடற்படையினருடன் ஈரானிய போர்க்கப்பல் பிப்ரவரி மாதம் 15ஆம் திகதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 25ஆம் திகதி வரை கலந்து கொண்டு ஒத்திகை நிறைவு செய்த பின் மறுநாள் விசாகப்பட்டின வீதியில் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட கடற்படை வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பும் இடம்பெற்றது. அத்தனையும் நிறைவு பெற்ற பின் விடை பெற்று விசாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையை அண்மித்த கடல் எல்லையால் செல்லும் பொழுது அமெரிக்காவால் நடத்தப்பட்ட நீர்மூழ்கி தாக்குதல் சம்பவத்தில் ஐரிஷ் டெனா முற்றாக மூழ்கடிக்கப்பட்டு இறந்த உடலங்களுடன் காயப்பட்டவர்களுக்கான சிகிச்சைகளும் இலங்கையில் நடைபெறுகிறது. இந்த சம்பவத்தை பொறுத்தவரை வெறும் செய்தியாக பார்க்காமல் சிந்தித்து பார்த்தால், உபசரித்துவிட்டு முதுகில் குத்திவிட்டதா இந்தியா என்ற கோண பார்வையில் பல சந்தேகங்கள் எழுகின்றன. காரணம், வருடா வருடம் நடைபெறும் இந்நிகழ்வுக்கு அழைத்த இந்தியாவிற்கு தெரியும் இந்த கப்பல் ஈரானுக்கு போக எவ்வளவு நாட்கள் எடுக்கும், எந்த பாதையால் போக போகிறது, போர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, கப்பலுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்க போகிறது என்பதை உணர்ந்து தனது கடல் எல்லைக்குள்ளேயே நங்கூரமிட அனுமதித்திருக்கலாம்.
ஆனால் அதை இந்தியா செய்யவில்லை. இலங்கை மீனவரின் சிறிய படகாக இருந்தாலும் அதனை துரத்தி துரத்தி பிடிப்பவர்களுக்கு இந்த கப்பல் தாக்கப்பட்ட விடயம் தெரியாதா? இதுவரை தங்கள் அழைப்பின் பேரில் வந்த கப்பலுக்கு என்ன நடந்தது என்று தேடி பார்க்காமல் இருக்கிறதா இந்தியா என்று சிந்திக்க தோன்றுகிறது. சரி, அதுதான் போகட்டும். இன்று இந்த கப்பலால் இலங்கையின் நிலை அந்தோ பரிதாபம். கப்பலினால் இறக்கப்பட்ட காயக்காரர்களுக்கு சிகிச்சை நடக்கும் இடம் முதல் தூதரகங்கள் வரை இலங்கையில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. காரணம், ஈரானுக்கு உதவுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பழிவாங்க கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கும் அமெரிக்காவை எதிர்க்கும் திராணி இலங்கைக்கு இல்லை. அமெரிக்கா இலங்கையுடன் போர் தொடுக்காவிட்டாலும் வரி என்ற பிரம்மாஸ்திரத்தால் இலங்கையை ஏவ நினைத்தால் பாதிப்புகளுக்கு குறையே இருக்காது. அதேபோல் உயிர் தப்பிய ஈரானிய கடற்படையினரை அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கு அனுப்புவதாகட்டும், இறந்தவர்களின் சடலங்களை கையளிப்பதாகட்டும் ஏற்படுத்தப்படும் ராஜதந்திர நடவடிக்கைகளில் எந்தவித தளம்பலம் ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டும். இல்லையேல் பாதிப்பு இலங்கையர்களுக்குத்தான். இந்த கப்பல் விடயம் ஓயும் முன்னர் இன்னொரு போர்க்கப்பல் இலங்கைக்குள் உள்நுழைந்துள்ளது. இந்த கப்பலை நங்கூரமிட திருகோணமலை கடற்பரப்புக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன.